வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தான் அவங்க பார்க்க போகிறோம். குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. வெகு விரைவில் குரூப் 4ம் இன்னொரு 10 டேஸில் வந்துடும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம இங்கேயும் காமிக்கிறோம். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் நம்பர்ஸில் 2 இருக்கும். ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இன்னொன்று செப்டம்பர் டு மார்ச் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ். உதாரணத்துக்கு இது பார்ட் 1 பிடிஎஃப், அதனால் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ரொம்ப பீரியடில் ஒரு 1.5 இயர் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன கொஸ்டின்ஸ் அவங்க டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பியில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதே மாதிரி தான் அடுத்தது அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ். அப்படியே செப்டம்பர் டு மார்ச் போத் மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ சமீப காலங்களில் டிஎன்பிஎஸ்சி, அதான் அந்த ரிவைஸ்டு சிலபஸ் வந்த பிறகு, அந்த கொஸ்டின் ஸ்பிளிட்டப்லாம் கொடுத்த பிறகு, கரண்ட் அஃபேர்ஸ் அங்கங்கே சிலபஸில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் கூட ஆட் பண்ண பிறகு எந்த எக்ஸாமும் நடத்தப்படவில்லை. அது நடத்தினா தான் அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டினாக தான் இது இருக்கும். வரப்போகிற குரூப் 1னாலும் சரி, குரூப் 4னாலும் சரி, குரூப் 2 அண்ட் 2ஏனாலும் சரி. சரிங்களா? இருக்கிறதுலே அதிகமாக 2019 நடந்த குரூப் 4 எக்ஸாமில், குரூப் 4லேயே அவுட் ஆஃப் 75 கொஸ்டினுக்கு ஒரு 23 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மட்டும் இருந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்துங்க, 75ல் 23னா ரொம்ப அதிகம். அதே இது இந்த வாட்டி பிரதிபலிக்கலாம். ஏன்னா அந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 கொண்டு வந்த பிறகு அவங்க கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. அதுதான் உண்மை. இப்போ ரிவைஸ் சிலபஸில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது நம்ம எக்ஸாம் எடுத்தால் தான் முடியும். பட் எனிவே நம்ம ப்ரிப்பேர்டாக இருப்போம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது அன்றாட நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கிற செய்திகள் தான். இந்த அரசியல் சம்மந்தமாக, சினிமா சம்மந்தமாக, அப்புறம் இடையில நடந்த இந்த ஆக்சிடென்ட்ஸு, இந்த கோர்ட் கேஸை தவிர்த்துட்டு பார்த்தா அதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டினாக கேட்குறாங்க. அது எல்லாத்தையுமே இந்த 11 டாப்பிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். தமிழ்நாடு, நேஷ்னல், சயின்ஸு, டிஃபென்ஸு, எக்கனாமி, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங், அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, டேஸ் அண்ட் தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம கம்பைல் பண்ணி கொடுக்குறோம். அது நீங்கள் பாருங்கள், யார் யார் இன்ட்ரெஸ்டடோ இது பண்ணிக்கோங்க. அதுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் ஆகிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஎன்எஸ்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், திருக்குறள், ரீசனிங் தனியாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷும் நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா? யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.